நான் வந்து கஷ்டமாக இருக்கும்னு தான் நினச்சேன். ஈஸியாக தான் இருந்தது, 3 பேப்பருமே ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் பத்தல. டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கான்னு. அப்போது நான் கோச்சிங் இல்லாமல் எழுதினேன். இப்போ வந்து நான் கோச்சிங் சேர்ந்து படித்தேன். ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு செகண்ட் பண்ணால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எப்படி எக்ஸாம் அந்த டென்ஷன் இல்லாமல் எழுதுகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் புதுசாக வரும்போது டென்ஷனாக இருந்தது. இப்போ வந்து எழுதும்போது கொஞ்சம் பழகின மாதிரி இருக்குது. எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. இல்லை செகண்ட் பயாலஜி அதாவது பாட்னி ஜுவாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அவ்வளோ இல்லை அப்போ விட இப்போ ஓரளவு பரவாயில்லையா இருந்தது. இல்லை வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணி 1 year. ரோஜா நிறையா இருக்குங்க, சொல்ல முடியல. ஆனால் பெண்களை வந்து படிக்கணும், படித்தாதான் அவங்களோட ஃபியூச்சர் லைஃபு நல்லாயிருக்கும். எனக்கு அதை பேச முடியல. ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறதுக்கு கண்டினியூவாக அவங்களுக்கு ஏதாவது கோச்சிங் சென்டர்ஸ் ஏதாவது போகிறாங்களா? இல்லை, டேரெக்டாக எப்படி நீங்கள் சப்போர்ட் டைரெக்டாக அவள் வந்து நான் படிக்கிறேன் அந்த புக்கை வர ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண வச்சேன். ஆனால் இந்த டைம் வந்து நானே படிக்கிறேன், அவளுக்கு ஆதங்கம் அந்த மாதிரி. அதனால் நல்லா இருக்கணும். என் பொண்ணோட மற்ற பசங்களும் அது மாதிரி நல்லா இருக்கணும். ப்ரிப்பேர் பண்ணேன். லைக் என்னோட செல்ஃப் ஸ்டடி நான் எவ்வளோ ப்ரூவ் பண்ணுறேன்றதை மட்டும் தான் பார்க்கணுன்னு வந்தேன். எனக்கு பயோ வந்து ஈஸியாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக அட்டன் பண்ணேன். நான் கிட்டத்தட்ட ½ hour முன்னாடியே முடிச்சிட்டேன். ஆமாம், நான் வீட்டில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதான் இருக்காது. கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் 1 year ட்ராப் எடுத்துட்டு இருப்பேன். அப்போ வந்து லோட் மேலே வேலை பார்க்குறேன். இல்லைண்ணா தேர்ட் டைம். ஈஸியாக தானே இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இது 3வது தடவை. இது 3வது தடவை. ஃபஸ்ட் டைம் எழுதும்போது ஒன்றுமே தெரியாமல் தான் எழுதினேன். 2வது வாட்டி வந்து ஓரளவுக்கு தெரியும், நல்லா எழுதினேன். அதில் வந்து ஒரு 480 கிட்ட வாங்கினேன். இந்த வாட்டி இந்த எழுதி போய்டுவேன் நம்பிக்கை இருக்கு. ஆமாம், பயாலஜி ஈஸியாக தான் இருந்துச்சு. பயாலஜி ஈஸியாக இருந்தது, கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்தது. இந்த ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது தான். நான் செல்ஃப் ஸ்டடி தான் நான் பண்ணேன். இல்லை கோச்சிங்ஸ்லாம் எதுவும் போகல. எங்கள் ஸ்கூலில் வந்து சார் வந்து ஹெல்ப் பண்ணார் ஃபுல்லாக. எங்கள் ஸ்கூலில் பயாலஜி சார் சுகுமார் சார், அப்புறம் ஃபுல்லாக இந்த அவர் வந்து தர்ம ஃபண்டில் வந்து எங்களுக்கு சேர்த்து விட்டு படிக்க வச்சார். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல், நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணார். யோகேஷ் குமார்.